திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். திருவள்ளுவர் தினத்தையொட்டி தமிழக மக்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வாக்குறுதியை அளித்திருக்கிறார். 4 வாக்குறுதிகளை அறிவித்திருக்கிறார். அந்த முக்கிய செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் 4 பணிகளும் தொடரும் என்பது இந்த திருவள்ளுவர் தினத்தில் நான் தரும் வாக்குறுதி என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். என்ன வாக்குறுதி என்பதை செய்தியாளர் கூற கேட்கலாம். தாமரைக்கனி வணக்கம். அந்த 4 வாக்குறுதிகள் என்ன? முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மக்களுக்கு என்ன உறுதியளித்திருக்கிறார் இந்த பொங்கல் தினத்தில்? வணக்கம். திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மக்களுக்கு 4 வாக்குறுதிகளை அளிக்கிறேன் என்று தனது எக்ஸ் பக்கத்துல ஒரு கருத்தினை தெரிவித்திருக்கிறார். அதில் வான்புகழ் வள்ளுவரை போற்றும் இந்த திருவள்ளுவர் நாளில் தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் 4 முக்கிய வாக்குறுதிகளை அளிக்கிறேன் என்ற ஒரு கருத்தை தெரிவித்து 4 வாக்குறுதிகளை அளித்திருக்கிறார். குறிப்பாக திருவள்ளுவருடைய திருக்குறளை மேற்கோள் காண்பித்து சமூக அநீதி மற்றும் மதவாத சக்திகளுக்கு எதிராக போராடும் துணிச்சல், வறியோர் எளியோர் வாழுகிற மனிதநேய திட்டங்கள், இளைய சமுதாயத்தின் அறிவாற்றலை வளர்க்கும் முன்னெடுப்புகள், தொழில் வளர்ச்சிக்கும் மகளிர் மேம்பாட்டிற்கும் ஊக்கமளிக்கும் ஆக்க பணிகள், இவை 4ம் தமிழ்நாட்டில் தொடரும் என்பது இந்த திருவள்ளுவர் தினத்தில் நான் உங்களுக்கு தரும் வாக்குறுதி என்கின்ற ஒரு 4 வாக்குறுதியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது எக்ஸ் வலைப்பக்கத்தில் தெரிவித்து மக்களுக்கு இந்த வாக்குறுதியை என்றும் தருவேன் என்கின்ற கருத்தினை அவர் தெரிவித்திருக்கிறார். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி தாமரைக்கனி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.